ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்மளோட ஃபேவரட் மேன் ஹூவாவான ஐ ரேஸ் தி யாண்டரி வில்லன் எம்ப்ரஸோட எபிசோட் 12 அண்ட் 13 தான். இன்னும் 7 எபிசோட்ஸ் தான் இருக்கு. அதை சீக்கிரமாவே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. அந்த மர்மமான சீக்ரெட் ரியால் போர்ட்டல்ல மெதுவா விரிசல்கள் விழ ஆரம்பிக்குது. இத பார்த்ததும் ஒரு செக்ட் லீடர் ஒரு வழியா ஷோ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல ரெட் ட்ரெஸ் போட்ட எல்டரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அடுத்த செகண்ட் அந்த 3 செக்ட் தலைவர்களும் தங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை விரல் நுனியில திரட்டி அந்த போர்ட்டல் விரிசல் மேல அப்படியே லான்ச் பண்றாங்க. அந்த எனர்ஜி பட்ட உடனே போர்ட்டல்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான தங்க நிற ஒளி நேரா ஆகாயத்தை பிளந்துகிட்டு மேல போகுது கைஸ். இந்த தங்க நிற வெளிச்சத்தை காட்டுல இருக்கிற நம்ம சூமோவும் சூயாங்கும் பாக்குறாங்க. சூயாங் ஆச்சரியமா, யங் மாஸ்டர் அத பாருங்கன்னு கை காட்டுறா. சூமோ முதல்ல கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. என்னது, இவனுங்க அதுக்குள்ள வேலைய ஆரம்பிச்சிட்டாங்களான்னு யோசிக்கிறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே அவர் முகத்துல ஒரு நக்கலான சிரிப்பு. அவங்க கிட்ட சீக்ரெட் கீ இல்லையே, அப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு செம்ம கெத்தா சொல்றாரு. இத சொல்லிட்டு சூமு மின்னல் வேகத்துல அங்கிருந்து குதிக்கிறாரு. நம்ம சூயாங் பதட்டத்துல அவர் ஷட்டையை இறுக்கமா பிரிச்சுக்கிட்டு கத்துறா. சூமோ கடுப்பாகி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, என்ன கெட்டியா பிடிச்சுக்கோ, இல்லனா உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன்னு மிரட்டுறாரு. அப்படியே அவளோட இடுப்பை பிடிச்சு தன் பக்கத்துல இழுத்து வச்சுக்கிறாரு. சூயாங்க்கு இப்ப வானத்துல பறக்கிற பயத்தை விட மாஸ்டர் பக்கத்துல இருக்கோமேங்கிற வெக்கம் தான் அதிகம். முகம் சிவந்து போய் யங் மாஸ்டர்னு மனசுக்குள்ளேயே உருகி போறா. ஆனா நம்ம மொரட்டு சிங்கிள் சூமோக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல கைஸ். அவர் முழு கவனமும் அந்த தங்க வெளிச்சம் மேலதான். கெட்டியா பிடிச்சுக்கோ, ஸ்பீடை ஏத்த போறேன்னு சொல்லிட்டு தன் எனர்ஜியை ரிலீஸ் பண்றாரு. அவர் அப்படியே ஒரு ப்ளூ அண்ட் கோல்டன் நிற கதிரா மாதிரி அந்த போர்ட்டலை நோக்கி சீறி பாயிறாரு. சீன் மறுபடியும் போர்ட்டல் வாசலுக்கு மாறுது. அங்க 3 தலைவர்களும் தங்களோட மொத்த சக்தியும் போர்ட்டலுக்குள்ள செலுத்துறாங்க. விரிசல் பெருசாகிட்டே போகுது. கரெக்டா அந்த ரெட் ட்ரெஸ் லீடர் இப்போன்னு கத்துறான். 3 பேரோட எனர்ஜியும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கோல்டன் டிராகனா உருவெடுத்து அந்த போர்ட்டலை நோக்கி பயங்கர வேகத்துல மோத போகுது. கைஸ், அந்த தங்க டிராகன் போய் மோதின வேகத்துல அந்த போர்ட்டல்ல விரிசல்கள் அதிகமாகி ஒரு ஸ்பெஷல் பேசேஜ் உருவாகுது. உள்ள இருந்து கோல்டன் லைட் அப்படியே பிளந்துகிட்டு வருது கைஸ். இத பார்த்த நம்ம சாயாங் பதட்டத்துல, யங் மாஸ்டர் அத பாருங்கன்னு கத்துறா. ஆனா நம்ம சூமோ இருக்காரே, மனுஷன் செம்ம கூலா, நாம ஒரு படி பின்னாடி தங்கிட்டோம் போல, நம்ம நேரம் அப்படின்னு மொக்கையா சொல்றாரு. ஆனா அவரோட பிளான் வேற கைஸ். அவங்க முதல்ல உள்ள போகட்டும், அப்புறமா நாம பொறுமையா போவோம்னு சொல்லி பதறி போயிருக்கிற சாயாங்க அமைதிப்படுத்துறாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அந்த போர்ட்டல் ஓபன் ஆன வேகத்துல மறுபடியும் மூட பாக்குது. அப்போ அந்த ப்ளூ ட்ரெஸ் செக்ட் லீடர் தன் கையிலிருந்து ஒரு விலை மதிப்பற்ற கோல்டன் லாக் தலிஸ்மனை எடுத்து அந்த போர்ட்டல் மேல லான்ச் பண்றாரு. அது பட்ட அடுத்த செகண்ட் மூடிக்கிட்டே இருந்த அந்த வழி அப்படியே சிலையாகி நின்னுடுச்சு. கைஸ், இந்த ஒரு தலிஸ்மனோட விலை பல கோடி இருக்கும்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த செக்ட் தலைவர்கள் தங்களோட மொத்த செக்ட் சொத்தையும் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்காங்க. ஏன்னா உள்ள கிடைக்க போறது அந்த அளவுக்கு ஒர்த்தான பொக்கிஷம். நம்ம சாயாங்குக்கு இன்னும் பயம் குறையவே இல்ல. மாஸ்டர், அவங்க முதல்ல உள்ள போனா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவங்களே தட்டிட்டு போயிடுவாங்களேன்னு கேக்குறா. அவ பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு கைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு தானே. ஆனா நம்ம சூமோ தன் கைகளை மார்புக்கு குறுக்க கட்டிக்கிட்டு ஒரு நக்கலான சிரிப்பு சிரிக்கிறாரு. சூமோ மெதுவா ஒரு ரகசியத்தை சொல்றாரு. கவலைப்படாத, இந்த சீக்ரெட் ரெல்முக்கு வெளியே இருக்கிறது எல்லாம் சாதாரண பொருட்கள் தான். உண்மையான விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள் எல்லாம் ஆழத்துல இருக்கிற இன்னர் கோர்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அவங்க வெளியே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துட்டு திரியட்டும், நாம ரகசியமா உள்ள போய் மெயின் ட்ரெஷரை காலி பண்ணிடுவோம்னு சொல்றாரு. கைஸ், இதுதான் நம்ம வில்லனோட மாஸ்டர் மைண்ட் ஸ்ட்ராட்டஜி. சீன் இப்போ போர்ட்டல் வாசலுக்கு மாறுது. அந்த ப்ளூ ட்ரெஸ் லீடர் கெத்தா ஆர்டர் போடுறாரு. சீடர்களே, எதற்காக காத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உள்ள நுழையுங்க. அவ்வளோதான் கைஸ், அந்த செக்ட் சீடர்கள் எல்லாரும் வெறியோட அந்த வழியில ஓடுறாங்க.
அந்த போர்ட்டல் வாசல்ல செக்ட் சீடர்கள் எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ள போறாங்க கைஸ். தூரத்துல இருந்து பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஆட்டு மந்தைய ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள அடைக்கல மாதிரி இருக்கு. செக்ட் தலைவர்கள் எல்லாம் சீக்கிரம் போங்கடா, நேரம் முடிஞ்சா நாம திரும்ப வர முடியாதுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிற அந்த 3 செக்ட் பசங்களும் இப்ப ரொம்ப சமத்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி விட்டு உள்ள போறாங்க. இதுக்கு பேர் தான் கைஸ் சுயநலம் கலந்த மெச்சூரிட்டி. ஆனா இந்த கூட்டத்துக்குள்ள 2 இம்பாஸ்டர்ஸ் ஒழுங்கிருக்காங்க கைஸ். அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஒரிஜினல் ஹீரோ லின்யி மற்றும் ருவோஷி. ருவோஷி பதட்டத்துல லின்னிய ஒரு எட்டி உதச்சு சீக்கிரம் வாடான்னு துரத்துறா. பாவம் நம்ம ஹீரோ அம்மா வலிக்குதுன்னு கதறான். ஆனா அவ கண்டுக்கவே இல்ல. கரெக்டா அவங்க உள்ள போகும்போது ருவோஷிக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் தோணுது. சட்டுன்னு நின்னு அந்த மலைக்கு மேல உற்று பாக்குறா. அந்த மலைக்கு மேல யார் இருக்கா? நம்ம சூமோ. ருவோஷி அந்த பக்கமா பாக்குறத பார்த்துட்டு சூமோ குழப்பத்துல இருக்காரு. என்னது, ருவோஷி என்ன கவனிச்சுட்டாளா இல்ல இது வெறும் பிரமையான்னு யோசிக்கிறாரு. ஆனா இப்போதைக்கு அதை பெருசா எடுத்துக்காம தன் கவனத்தை அடுத்த கட்டத்துக்கு மாத்துறாரு. இதற்கிடையில சாயாங் பதட்டமா, மாஸ்டர் ஏதோ பிரச்சனையான்னு கேட்க, ஒன்னும் இல்லன்னு ரொம்ப கூலா சொல்லிடுறாரு. இப்போ மெயின் வில்லன்கள் என்ட்ரி கொடுக்கறாங்க கைஸ். அந்த கிரீன் ட்ரெஸ் போட்ட செக்ட் லீடர் தன் முடிய ஸ்டைலா கோதி விட்டுக்கிட்டு உள்ள நுழையறாரு. நம்ம 3 பேர் உள்ள போய் எதற்கும் சண்டை போட வேண்டாம், யாருக்கு எவ்வளவு திறமை இருக்கோ அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கலாம், அப்புறம் பிரிச்சுக்கலாம்னு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறாரு. அந்த ப்ளூ ட்ரெஸ் காரனும் ஆமா ஆமா யார் திறமைசாலின்னு இப்போ தெரிஞ்சிடும்னு சவால் விடுறான். மத்த செக்ட் ஆளுங்கெல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் இப்போதான் நம்ம ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ் என்ட்ரி கொடுக்கறாங்க. சூமோவும் சாயாங்கும் அந்த போர்ட்டல் முன்னாடி வந்து கெத்தா நிக்கிறாங்க கைஸ். அந்த போர்ட்டலை சூமோ சும்மா தொட்டு பாக்குறாரு. அது அப்படியே தண்ணி மாதிரி அலையலையா ரிப்பிள் எஃபெக்ட்ல அசையுது. இதை பார்த்ததும் நம்ம சாயாங்க்கு கொஞ்சம் நடுக்கம் வந்துடுச்சு. மாஸ்டர் நம்ம எப்படி உள்ள போக போறோம்னு ஒரு மாதிரி பதட்டமா கேக்குறா. ஆனா நம்ம சூமோ இருக்காரே மனுஷன், ரொம்ப கூலஸ் கியூக்கம்பரா தன் சட்டையில இருந்து அந்த ஜேட் கீயை வெளியே எடுக்கிறாரு. அத அந்த போர்ட்டல் வாசல்ல வச்ச உடனே ஒரு மாயாஜாலம் நடக்குது கைஸ். எனக்கு கெட்டியா பிடிச்சுக்கோ, உள்ள போக போறோம்னு அவர் சொன்னதும் நம்ம சாயாங் மெதுவா சரின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி அப்படியே ஒட்டிக்கிறா. ஏதோ ஒரு வழியில மாஸ்டரத்தோட சான்ஸ் கிடைச்சதே நான் அவளுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். உள்ள போன உடனே சீன் அப்படியே மாறுது கைஸ். அட பாவமே, அங்க எக்கச்சக்கமான ஸ்பிரிச்சுவல் பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டு இருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ட்ரீம் லேண்ட் அல்லது ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கு கைஸ். நம்ம சாயாங் ஆச்சரியத்துல அப்படியே வாய் பொளந்து நின்னு, யங் மாஸ்டர் நம்ம என்ன உண்மையாவே ஸ்வர்க்கத்துக்கு வந்துட்டோமான்னு கேக்குறா. ஆனா நம்ம சூமோவுக்கு அங்க இருக்கிற அழக ரசிச்சு கவிதை எழுத நேரம் இல்ல. மொக்க போடாம சீக்கிரம் வா, மத்தவங்க இங்க வரத்துக்குள்ள நாம ஒரு சீக்ரெட் கதவை தேடணும்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சு அப்படியே காத்துல பறந்துட்டு போறாரு. பாவம் காய்ஸ், அந்த பொண்ணு அவளை ஒரு பொண்ணாவே மதிக்க மாட்டேங்கிறாரு. சூமோ காத்துல பறந்துட்டே சாயாங்க்கு ஒரு ரகசியத்தை சொல்றாரு. இந்த சீக்ரெட் ரில் மொத்தம் 9 லெவல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் தான். நாம இங்க இருக்கிற ரகசிய கதவை கண்டுபிடிச்சு செகண்ட் லெவலுக்கு போகணும். அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாரு. கைஸ், சூமோவுக்கு இது முந்தைய ஜென்மத்திலேயே அத்துப்படிங்கிறதுனால அவர் ஒரு மேப் இல்லாமலே இங்க மாஸ் காட்டுறாரு. அப்படியே மெதுவா அந்த புதர்களை தாண்டி ஒரு மரத்துக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க கைஸ். ஏன்னா அங்க யாரோ ஒரு மர்மமான நிழல் கடந்து போகுது. அந்த நபர் இவங்களை பாத்திரக்கூடாதுன்னு சூமோ டக்குன்னு சூயாங்கோட வாயை கெட்டியா பொத்தி பிடிக்கிறாரு. பாவம் நம்ம சூயாங் மூச்சு விட முடியாம முகமெல்லாம் வீங்கி போகுது. ஆனா அவரோட கை பட்ட உடனே அவளுக்குள்ள மறுபடியும் லவ் ஸ்பார்க் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நிழல் போன உடனே, வா இப்ப போய் முக்கியமான பொக்கிஷங்களை எல்லாம் காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவளை ஒரு குகைக்கு கூட்டிட்டு போறாரு. சூமோ அந்த புதர்களை எல்லாம் விலக்கிட்டு ஒரு ரகசிய குகையை காட்டுறாரு. வா உள்ள போலாம், கதவு இதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாரு. அந்த இருட்டான குகைக்குள்ள போன உடனே ஒரு பழைய செதுக்கப்பட்ட கதவை கண்டுபிடிச்சதும் நம்ம சாயாங் அப்படியே ஆச்சரியப்படுறா கைஸ். சூமோ இப்போ ஒரு கைடு மாதிரி அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த சீக்ரெட் ரெல்ம்குள்ள இது மாதிரி நிறைய ரகசிய கதவுகள் ஒளிஞ்சிருக்கு. லெவல் 1ல இருந்து லெவல் 2, 3ன்னு நம்ம மேல போக போக கிடைக்கிற பொக்கிஷங்களோட வேல்யூ பயங்கரமா ஏறும். அது மட்டும் இல்லாம கடைசி தளத்துக்கு போனா அங்க இம்மார்டல் பில்ஸ் கூட கிடைக்கும்னு சொல்றாரு. அதனால மொக்க போடாம சீக்கிரம் வா, நமக்கு டைம் இல்லைன்னு அவளை உசுப்பேத்துறாரு. ஆனா நம்ம சாயாங்க்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. மாஸ்டர், இந்த இடத்த சுத்தி பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்ளோ கொடூரமான மாய உலகத்தை உருவாக்கணுமா எவ்வளவு பெரிய பேயா இருப்பான் இல்ல சைக்கோவா இருப்பான்னு கேக்குறா. கரெக்டா இதை கேட்ட உடனே நம்ம சூமோவுக்கு மண்டைக்குள்ள ஒரு பெரிய பிளாஷ்பேக் ஓடுது கைஸ். அவரோட ஞாபகத்துல ஒரு அழகான பையன் கண்ணாடியை போட்டுக்கிட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து நைட் எல்லாம் முழிச்சு கோடிங் பண்ணிட்டோம்,
நாவல் எழுதிட்டும் இருக்கான். அட ஆமாங்க கைஸ், இங்க தான் கதையே மாறுது. ஒரு பெரிய ஃபோர்த் வால் பிரேக்கிங் ட்விஸ்ட். நம்ம சூமோ தான் இந்த நாவலோட ஒரிஜினல் ஆத்தரே. அவர் ஏதோ ஒரு மர்மமான காரணத்துக்காக தான் கஷ்டப்பட்டு எழுதின கதைக்குள்ளேயே இப்போ ஒரு வில்லன் கேரக்டரா வந்து மாட்டிக்கிட்டாரு. இதை விட பெரிய ட்விஸ்ட் இருக்க முடியுமா? சாயாங் தன்னை சைக்கோன்னு சொன்னதும் அவருக்கு தன்னோட பழைய கஷ்டமான சிங்கிள் பசங்க வாழ்க்கை ஞாபகம் வந்துருது. நானே இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த கதையை எழுதுனா என்னையே பேயின்னு சொல்றியான்னு மனசுக்குள்ள கோவப்பட்டுக்கிட்ட நச்சுன்னு சூயாங் நெத்தியில ஒரு டொக்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறாரு. சூமோ கொஞ்சம் கோவத்துல உன் மொக்கையை நிறுத்திட்டு ஏன் பின்னாடியே உள்ளவான்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு போறாரு. பாவம் நம்ம சூயாங்க்கு ஒண்ணுமே புரியல. மாஸ்டர் ஏன் திடீர்னு நம்ம மேல கோவப்பட்டாரு, நான் எப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்னு குழப்பத்தோடவும் நெத்தியில வலியோடவும் ஒரு பின்னாடியே போறாங்க கைஸ். இப்போ அவங்க வெற்றிகரமா 2வது லெவலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. ஆனா அடுத்த சீன்ல பார்த்தா அவங்க 2 பேரும் ஒரு முடிவில்லாத பயங்கரமான பாலைவனத்துக்குள்ள நிக்கிறாங்க. சுத்தி சுத்தி மணல் தான். அங்க அவங்களுக்கு முன்னாடி தூரத்துல ஒரு பிரம்மாண்டமான கல் கதவு இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த இடமே ஒரு பயங்கரமான மணல் புயல்ல சிக்கி இருக்கு. காத்து அப்படி விசிறி அடிக்குது கைஸ். அவங்க அந்த புயலை தாண்டி அந்த கதவை எப்படி அடைய போறாங்கன்னு தான் இப்போ அவங்க முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். உள்ள என்ன மாதிரியான மான்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கைஸ், அந்த பாலைவன மணல் புயல் சும்மா சொல்லக்கூடாது, மரண மாசா வீசுது. நம்ம சூயாங் பாவம் அந்த காத்துல அப்படியே ஃப்ளை ஆகி எங்க போயிருவாளோன்னு பயமா இருக்கு. ஆனா நம்ம சூமோ அவ கைய கெட்டிய பிடிச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அந்த கல் கதவுக்குள்ள நுழையிறாரு. உள்ள கால் வச்சதுமே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு கைஸ். அதுதான் ஒரு பிரம்மாண்டமான ராட்சத மரவட்டை. அது இவங்க மேல பாய வரும்போது நம்ம சூமோ ரொம்ப அசால்ட்டா இது உன்னோட பொறுப்பு, நீயே முடிச்சிடுன்னு சொல்லிட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கறாரு. அந்த மரவட்டை ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண நம்ம சூயாங் தன் ஸ்பிரிச்சுவல் பவரை வச்சு பெரிய ஹேண்ட் பிரிண்ட்ஸை உருவாக்கி அந்த அட்டாக்கை நடுவானிலே பிளாஸ்ட் பண்ணி சிதறடிக்கலாம். சீன் இப்ப நம்ம ஒரிஜினல் ஹீரோ லின் யீ மற்றும் லூ ருவோஷி பக்கம் மாறுது கைஸ். லின் யீ ஒரு திசையை காட்டி அங்க ஏதோ இருக்குன்னு சொல்ல ருவோஷிக்கு ஆல்ரெடி பிளட் பிரஷர் ஏறுது. நிச்சயமா தெரியுமாடான்னு அவ கேட்க என் சென்சரி பவர் எல்லாம் பயங்கர வலியை கொடுக்குதுன்னு லின் யீ ரொம்ப பில்டப் கொடுக்குறான். உடனே ருவோஷி அவன் மண்டையிலேயே ஒரு சங்கு தட்டி அடுத்த தடவை கரெக்டா சொல்லுடான்னு திட்டுறா. பாவம் கைஸ், இந்த நாவலோட ஒரிஜினல் ஹீரோவா வேண்டியவன் இப்போ ஒரு காமெடி பீஸ் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கான். ருவோஷி அங்க இருக்கிற ஒரு ரகசிய இம்மார்டல் ஹர்பை தேடிட்டு இருக்கா கைஸ். லின் யீ ஆச்சரியமா மிஸ் ருவோஷி உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்க அவ வாய் தவறி சூமோன்னு சொல்ல வந்து அப்படியே பாஸ் பண்ணிடுறா. மனசுக்குள்ள நம்ம வில்லன் சூமோவை திட்டி தீக்குறா கைஸ். அவளோட கற்பனையில நம்ம வில்லன் சூமோவும் சூயாங்கும் ரொம்ப நெருக்கமா உட்காந்து ரொமான்டிக்கா பொக்கிஷங்களை எடுக்கிற மாதிரி ஒரு சினிமா சீன் ஓடுது. இதை பார்த்து அவளோட கோவம் இப்போ பீக்குக்கு போயிருக்கு கைஸ். ருவோஷி செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பற்களை கடிச்சுக்கிட்டு அந்த செடியை நோக்கி வேகமா ஓடுறா. ஒரு வழியா அந்த செடி இருக்கிற ஸ்பாட்டுக்கு போனா அங்க அந்த செடியே இல்ல. யாரோ இதை ஆல்ரெடி எடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு அவ கதறா. காய்ஸ், அந்த யாரோ வேற யாரும் இல்ல, நம்ம சூமோ தான். அவர் ஆல்ரெடி அங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. சீன் மறுபடியும் சூயாங் பக்கம் திரும்புது. அவ அந்த ராட்சத மரவட்டைய துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு மூச்சு வாங்குறா. அப்ப சூமோ அவகிட்ட ஒரு பச்சை மற்றும் மஞ்சள் கலந்த க்ளோயிங் செடியை வீசுறாரு. இந்தா இது உன்னோட உழைப்புக்கான ரிவார்ட்னு சொல்றாரு. அட ஆமாங் காய்ஸ், ருவோஷி வெறித்தனமா தேடின அதே அரிய வகை செடி இப்ப நம்ம சூயாங் கையில இருக்கு. கைஸ், நம்ம சூமோ அந்த இம்மார்டல் ஹர்பை நம்ம சாயாங் கிட்ட கொடுத்து அப்படியே சாப்பிட சொல்றாரு. அப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் ஓடுது பாருங்க. அங்கதான் சூமோவோட அந்த ஆத்தர் பிரெயின் வேலை செய்யுது. நம்ம லூ ருவோஷி அங்க வரதுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட் முன்னாடி சூமோ அங்க இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் வேக்யூம் கிளீனர் மாதிரி அப்படியே அள்ளிக்கிட்டு போயிருக்காரு கைஸ். பாவம் அந்த பொண்ணு ருவோஷிக்கு அவர் மிச்சம் வச்சது வெறும் வேர் மட்டும்தான். இதை சாப்பிடு, உனக்கு லெவலப் ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சூமோ சொல்ல நம்ம புள்ளையும் அதை அப்படியே கபக்குன்னு முழுங்கிட்டு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றா. பாவம் காய்ஸ், லூ ருவோஷி போற இடமெல்லாம் பொக்கிஷத்துக்கு பதிலா வெறும் எம்டி ஹோல்ஸ் மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு கோவத்துல தரையில ஒரு குத்து விடுறா பாருங்க. அங்க ஒரு பெரிய பள்ளமே விழுந்துடுச்சு. யாருடா அவன் எனக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் லூட் பண்றதுன்னு பல்ல கடிக்கிறா. அவளுக்கு சூமோ மேல லேசான சந்தேகம் வருது. ஆனா நாம தானே ஃபர்ஸ்ட் வந்தோம், அவ எப்படி நமக்கு முன்னாடி போயிருப்பான்னு அவளுக்கே ஒரு கன்ஃபியூஷன். லூ ருவோஷி ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரிஜினல் ஹீரோ, ஆனா இப்போதைக்கு வெறும் காமெடி பீஸ் லின் யீ மெதுவா அவ கன்னத்துல விரலால தொட்டு கூப்பிடுறான்.
அவ்வளவுதான் கைஸ். ஏற்கனவே காண்டில் இருந்த ருவோஷிக்கு இது பத்த வச்ச மாதிரி ஆகிடுச்சு. என்ன தொட எவ்வளவு தைரியம்டா உனக்குன்னு அவன் மேல ஏறி உட்காந்துட்டு சர மாதிரியா குத்துறா. லின் ஈ பாவம், மிஸ் ருவோஷி தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு கதறான். ஆனா அவ வெஞ்சன்ஸ் மூட்ல இருக்கா கைஸ், விடுறதா இல்ல. ருவோஷி அவனை அடிச்சுக்கிட்டே மரியாதையா அடுத்த லெவலுக்கு போற வழிய கண்டுபிடி, இல்லைனா உன்னை சட்னி ஆக்கிடுவேன்னு மிரட்டுறா. லின் ஈ ரொம்ப பாவமா, சரிங்க ஆனா முதல்ல என் மேலேருந்து இறங்குங்க, அப்பதானே நான் தேட போக முடியும்னு சொல்றான். இத கேட்டதும் ருவோஷிக்கு தான் செஞ்சது இப்பதான் புரியுது. வெக்கத்துல அவன் முகம் அப்படியே செக்க செவந்து போகுது கைஸ். இந்த யாண்டரி எக்ஸ்பிரஷன் அவளுக்கு செமையா சூட் ஆகுதுல்ல. சீன் மறுபடியும் நம்ம சாயாங் பக்கம் மாறுது. அவ இப்போ ஒரு பிரம்மாண்டமான கோல்டன் ஸ்கார்பியன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா கைஸ். அந்த தேல் தன் குடுகுகளால மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ணுது. அந்த கோல்டன் ஸ்கார்பியன் வெறித்தனமா அட்டாக் பண்ணும்போது நம்ம சூமோ ஒரு ப்ரோ கேமர் மாதிரி செம்ம கூலா அட்வைஸ் பண்றாரு. சும்மா எல்லா இடத்துலயும் குருட்டுத்தனமா அடிக்காத, அதோட வீக் பாயிண்ட்ஸ் மேல குறி வச்சு அட்டாக் பண்ணு, அப்பதான் உன்னோட எனர்ஜி மிச்சமாகும்னு கச்சிதமா சொல்றாரு. மாஸ்டர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம சூ யாங் தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஷீல்டை வச்சு அந்த அட்டாக்கை பிளாக் பண்றா. திடீர்னு சூமோ உன் லெஃப்ட் சைட் பாருன்னு கத்த, அடுத்த செகண்ட் சூ யாங் தன் இடது கையால அந்த தேலோட கொடுமையான அட்டாக்கை தடுத்து பயங்கரமான ஒரு பஞ்ச் பண்றா. அந்த அடியில அந்த தேலோட குடுக்கு சுக்குநூறா உடையுது கைஸ். ஆனா நம்ம சூயாங்குக்கும் கையில பயங்கரமா அடிபட்டு ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. கையில அவ்வளோ வலி இருந்தாலும் நம்ம சூயாங் சும்மா விடுவாளா என்ன? மின்னல் வேகத்துல அந்த ராட்சத தேலோட முகத்துக்கு நேரா போறா கைஸ். கிளவுட் ஸ்பிரிட் சோல் ஷேட்டர் அப்படின்னு ஒரு மாசான அல்டிமேட் பவரை ரிலீஸ் பண்ணி அதோட மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து விடுறா. அவ்வளோதான் கைஸ், அந்த பிரம்மாண்டமான தங்கத்தேல் அப்படியே பல துண்டுகளா உடஞ்சு செதறிக்குச்சு. சும்மா சொல்லக்கூடாது, ஃபைட் வேற லெவல் மாசா முடிஞ்சது. சண்டை முடிஞ்சதும் நம்ம சூ யாங் உடம்பெல்லாம் வேர்த்து போய் மூச்சு இறக்க அந்த தேலோட துண்டுகளுக்கு நடுவுல ஒரு வீராங்கனை மாதிரி நிக்கிறா. அவ கையில இருந்து ஒரு பக்கம் ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. அப்பாடா, இவ்ளோ பெரிய ராட்சசனை தனியா அடிச்சு காலி பண்ணிருக்கோம், கண்டிப்பா மாஸ்டர் சூமோ நம்மள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாருன்னு ரொம்ப ஆசையா ஒரு நாய்க்குட்டி மாதிரி காத்துட்டு இருக்கா. ஆனா நம்ம மொரட்டு சிங்கிள் சூமோவோட ரியாக்ஷனை பாருங்க கைஸ். அவளை பார்த்துட்டு முகத்துல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாம ரொம்ப கிரேசியான முடிவு அசால்ட்டா ஒரே வரியில சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு ஆகிடுறாரு. இதை கேட்டதும் சூ யாங்க்கு செம்ம காண்டு. என்னது இவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணிருக்கேன், நீங்க இவ்வளோதான் சொல்ல போறீங்களான்னு கடுப்பாகி கேட்கிறா. பாவம் கைஸ் நம்ம சூ யாங், இந்த மனுஷன் அவளை எப்பத்தான் ரொமான்டிக்கா பார்க்க போறாரோ. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் 12 and 13 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை கைஸ்.